நியூஸ்7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் மற்றும் சரண்யா நாகராஜன். நேரடியாக செய்திகளை பார்க்கலாம். தருமபுரியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புயல் பாதிப்பு மீட்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை. தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் மற்றும் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை. வர்தா புயல் பாதித்த மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 10,500 பேர் வெளியேற்றம். 100க்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்களில் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 19 குழுக்கள் மீட்புப் பணியில் தீவிரம். மரங்கள் விழுந்து அடைப்பட்ட 297 சாலைகளில் 89 சாலைகளில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டதாக தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பெரும் பகுதியை புரட்டி போட்ட அதிதீவிர வர்தா புயல். வர்தா புயல் காரணமாக தமிழகத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தகவல். சென்னையில் 4 பேரும், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூரில் தலா 2 பேரும், விழுப்புரம் மற்றும் நாகையில் தலா ஒருவரும் உயிரிழப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பெரும் பகுதியை புரட்டி போட்ட வர்தா புயல். வர்தா சென்னையை கடக்கும் பொழுது 192 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறை காற்றால் அடியோடு சாய்ந்த மரங்கள். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்டோர் தீவிரம். நிவாரண உதவிகளை நேரில் வழங்கிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம். திருவள்ளூர் மாவட்டம் தாழங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களுக்கு உதவி. போர்வை, பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் முதலமைச்சர். நிவாரண முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அறிவுறுத்தல். சென்னையில் மின் விநியோகத்தை சரி செய்யும் பணியில் 2000 ஊழியர்கள். மாலைக்குள் மின் விநியோகம் சீராகும் என்று அமைச்சர் தங்கமணி அறிவிப்பு. வர்தா புயல் காரணமாக அடியோடு சாய்ந்த மின் கம்பங்களை சீர் செய்யும் பணி தீவிரம். வர்தா புயல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டு இருந்த சென்னை விமான நிலையம் இன்று காலை திறப்பு. மோசமான வானிலை காரணமாக சென்னையில் நேற்று காலை முதல் விமான சேவை கடுமையாக பாதிப்பு. சென்னையில் இருந்து வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு நேற்று இயக்கப்பட இருந்த பல விமானங்கள் ரத்து. நிலைமை சீரடைந்ததால் இன்று காலை முதல் விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல். வர்தா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட ரயில் சேவை இன்று காலை முதல் மீண்டும் தொடக்கம். சென்னை மண்டல ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. நேற்று நண்பகலுக்கு பின்பு நிறுத்தப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை நேற்று இரவு 8 மணி முதல் மீண்டும் இயக்கம். சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் இன்று காலை முதல் இயங்க தொடங்கியதாக அறிவிப்பு. அதிதீவிர புயலின் காரணமாக நேற்று ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் அடிப்படை வசதிகள் இன்றி தவித்த பயணிகள். குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி அவதியடைந்ததாக பயணிகள் புகார். தண்டவாளங்களின் குறுக்கே மரங்கள் விழுந்ததாலும் மின்வடங்கள் அறுந்ததாலும் நிறுத்தப்பட்ட ரயில் சேவைகள். வர்தா புயல் கரையை கடந்த நிலையில் சென்னையில் இன்று காலை ஆவின் பால் விநியோகம் சீரானதாக அறிவிப்பு. பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளையொட்டி பால் விநியோகத்திற்கு தமிழக அரசு சிறப்பு ஏற்பாடு. முக்கிய சாலைகளில் போக்குவரத்திற்கு பாதிப்பில்லாததால் பால் விநியோகம் தடையின்றி நடைபெற்றதாக முகவர்கள் தகவல். சென்னையில் கரையை கடந்த வர்தா புயல் தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டுள்ளதாக தகவல். காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தகவல். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 5:30 மணி வரை சென்னை நுங்கம்பாக்கத்தில் 12, மீனம்பாக்கத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னையின் பிரதான சாலைகளில் சிக்னல்கள் செயல்படாததால் வாகன ஓட்டிகள் அவதி. போக்குவரத்து போலீசார் அனைத்து சிக்னல்களிலும் பணியில் அமர்த்தப்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு உதவி. பணி விடுப்பில் உள்ள போக்குவரத்து போலீசார் பணிக்கு திரும்ப அறிவுறுத்தல். சென்னையில் முழுவதுமாக இயல்பு நிலை திரும்பும் வரை போக்குவரத்து போலீசார் அனைவரும் பணியில் இருக்க உத்தரவு. 111 தேசிய பேரிடர் மீட்பு வீரர்கள் புனேவிலிருந்து அரக்கோணம் வந்தனர். சென்னையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணியில் ஈடுபட உள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள். நவீன மீட்பு உபகரணங்கள் தமிழகம் வந்துள்ளன. வாகனங்கள் மூலம் வீரர்களை சென்னைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு. ஆரணியில் வர்தா புயல் காரணமாக சாய்ந்த 5000 வாழை மரங்கள். சேதமடைந்த வாழை மரங்களின் மதிப்பு 5 லட்சம் ரூபாய் என விவசாயிகள் வேதனை.
உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை. சேதமடைந்த மரங்களை நேரில் பார்வையிட்ட ஆரணி வட்டாட்சியர். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி பிரார்த்தனை. தமிழகத்தில் நடைபெறும் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு அளிப்பதாக மோடி தகவல். மீட்புப் பணியில் ராணுவம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி அறிவிப்பு. ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. வர்தா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப போர்க்கால நடவடிக்கைகள். எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். மின்சாரம், போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய தேவைகளை சீர் செய்ய விரைவான நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் கோரிக்கை. திமுக தலைவர் கருணாநிதி இஸ்லாமிய மக்களுக்கு மிலாது நபி வாழ்த்து. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை இஸ்லாமியர்கள் எழுச்சியோடு கொண்டாடுவதாக புகழாரம். நபிகளாரின் போதனைகளை பின்பற்றும் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கருணாநிதி பெருமிதம். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற சிபிஐ அதிகாரிகள் முயற்சி. நாமக்கல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தை நாடும் சிபிஐ அதிகாரிகள். சிபிஐ எஸ்பி ராஜபாலாஜி தலைமையிலான குழுவினர் கடந்த 9ஆம் தேதி முதல் நாமக்கல் மாவட்டத்தில் முகாமிட்டு தீவிர விசாரணை. உரிய ஆவணங்கள் கிடைத்த பின்பு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் நடக்கும் என தகவல். நெல்லை அருகே யூனியன் வங்கி கிளையில் நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் மட்டுமே எடுக்க அனுமதிப்பதாக புகார். வங்கிக்குள் ஊழியர்களை சிறை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். மத்திய அரசு நிர்ணயித்துள்ள உச்சவரம்பை காட்டிலும் மிக குறைந்த அளவே பணம் தருவதாக வேதனை. பணத்தட்டுப்பாடு எதிரொலியாக திருவாரூர் அருகே பொதுத்துறை வங்கியை கண்டித்து மக்கள் போராட்டம். வங்கிக்கு பணம் எடுக்க சென்ற வாடிக்கையாளர்களை வங்கி நிர்வாகம் திருப்பி அனுப்பியதால் ஆத்திரம். ஏராளமான பொதுமக்கள் திருவாரூர் அருகே அடியக்கமங்கலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வரிசையில் நின்ற மக்களை வங்கி நிர்வாகம் உள்ளே அனுமதிக்கவில்லை என புகார். வங்கி வாயிலை முற்றுகையிட்டு ஏராளமானோர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வத்ராயிருப்பு பாரத ஸ்டேட் வங்கியில் போதுமான ஊழியர்கள் இல்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி அருகே அறுந்து கிடந்த வயரை மிதித்ததால் விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. பலத்த காற்றுடன் மழை பெய்த நிலையில் அறுந்து விழுந்த மின் வயர்கள். மின் வயரை மிதித்து மின்சாரம் தாக்கிய விவசாயி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழப்பு. டெல்டா மாவட்டத்தில் வறட்சியால் பயிர்கள் வாடுவதைக் கண்டு மேலும் 2 விவசாயிகள் பலி. கடந்த 10ஆம் தேதி திருவாரூர் கூத்தாநல்லூர் அருகே துரைராஜ் என்ற விவசாயி தூக்கிட்டு தற்கொலை. சம்பா சாகுபடி பாதிப்பு காரணமாக விவசாயி தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் தகவல். நாகைப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே மரியக்கண்ணு என்ற விவசாயி கடன் தொல்லையால் மாரடைப்பால் மரணம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அதிவேகமாக சென்ற அரசு பேருந்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. பேருந்து படிக்கட்டு அருகே உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்த மாலா என்ற பெண் கீழே விழுந்து படுகாயம். ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாலா சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தமிழகம் முழுவதும் திருக்கார்த்திகை தீபத்தையொட்டி வெகு சிறப்பாக நடைபெற்ற சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசநாதர் கோவிலில் 300 கிலோ நெய் ஊற்றி ஏற்றப்பட்ட மகாதீபம். திருச்சி விடாத்திலம்பட்டி மலையில் தாரை தப்பட்டைகள் முழங்க மகாதீபம் ஏற்றி சொக்கப்பனை கொளுத்தி வழிபாடு. தென்காசி திருமலை குமாரசுவாமி கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா. தெப்பத் திருவிழாவும் ஒரு சேர நடந்ததால் காண குவிந்த பக்தர்கள். தெப்பத்தில் இறங்கி 11 முறை வலம் வந்த முருகப்பெருமான். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே வீசிய சூறைக்காற்றினால் சுமார் 10,000 வாழை மரங்கள் சேதம். குலை தள்ளிய நிலையில் இருந்த வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் 8 பெண்கள் உட்பட 24 பேர் படுகாயம். காயமடைந்தவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. விபத்து குறித்து கோபி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. பெட்ரோல் டீசல் வாங்கும் போது டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தினால் 0.75% தள்ளுபடி. மத்திய அரசின் அறிவிப்பு இன்று முதல் அமல். பெட்ரோலுக்கு கிரெடிட் டெபிட் கார்டுகள் இ-வாலெட்டை கொண்டு பணம் செலுத்தினால் லிட்டருக்கு 49 பைசா மிச்சம். 2000 ரூபாய் நோட்டும் செல்லாது என அறிவிக்கப்படலாம். RSS நிர்வாகி கூறியதை மேற்கோள் காட்டி சிதம்பரம் தகவல். 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தால் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்தது மோசடி.
உரிய விசாரணை நடத்த வேண்டும் என சிதம்பரம் வலியுறுத்தல். ஜெய்ப்பூரில் சிபிசிஐடி போலீசார் நடத்திய வாகன தணிக்கையில் 64 லட்சம் ரூபாய் பறிமுதல். பறிமுதல் செய்த பணத்தில் 58 லட்சம் ரூபாய், புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் என தகவல். சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த வாகனத்தை சோதனையிட்டதில் சிக்கிய பணம். அசாமின் கவுஹாத்தி பகுதியில் தொழிலதிபர் வீட்டில் அதிரடி சோதனை. சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். தொழிலதிபரை கைது செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணை. பழைய ரூபாய் நோட்டுகளை புதிய 2000 ரூபாயாக மாற்றிக் கொடுக்கும் இடைத்தரகர்கள் 7 பேர் கைது. பெங்களூருவில் அமலாக்கத்துறையினர் கைது செய்து விசாரணை. 97 லட்சம் ரூபாய்க்கு புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக பறிமுதல். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். இருசக்கர வாகனத்தில் சென்று சேதங்களை ஆய்வு செய்த ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட வேல்முருகன் நகர், பாலாஜி நகர், சக்திவேல் நகர், திருப்பதி நகர் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு ஆறுதல். வர்தா புயலால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. விவசாயிகளின் சேதமடைந்த பயிர்களுக்கு ஏற்றவாறு இழப்பீட்டை நிர்ணயிக்கவும் வலியுறுத்தல். மீட்புப் பணிகளில் பாமகவினரும் ஈடுபட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் அறிவுறுத்தல். இலங்கை கடற்படையை கண்டித்து வரும் 16ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. இன்று நடைபெறவிருந்த லட்சிய கவிஞர் இன்குலாப் அஞ்சலி கூட்டம் வரும் 27ஆம் தேதிக்கும் ஒத்திவைப்பு. கன்னியாகுமரி அருகே கேரளாவிற்கு கடத்த முயன்ற 3000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. ராமன்துறை அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்ட மேலும் 2000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட அரிசியை அரசு குடோனில் ஒப்படைத்த அதிகாரிகள். மேட்டுப்பாளையத்தில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற மிலாது நபி ஊர்வலம். முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற ஊர்வலத்தில் மதராசாவைச் சேர்ந்த 2500 மாணவர்கள் பங்கேற்பு. பேரணியின் போது திமுக மாவட்ட சிறுபான்மை அமைப்பு சார்பாக வழங்கப்பட்ட குளிர்பானங்கள். கரூர் ரயில் நிலையத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தல். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி TREU சங்கத்தினர் கரூரில் ஆர்ப்பாட்டம். ரயில்வே ஊழியர்களை காப்பீட்டு பாலிசி எடுக்க நிர்பந்திக்கும் ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வர்தா புயல் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்வு. புயலால் 200 ஏக்கர் விவசாய பயிர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கத்தில் 8 டன் உரம் சேதம். போர்க்கால அடிப்படையில் போக்குவரத்து சரி செய்யப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. கமல்ஹாசன் இயக்கத்தில் நடிப்பது பயம் கலந்த புதுமையான அனுபவமாக இருந்ததாக ஸ்ருதிஹாசன் பேச்சு. கமல்ஹாசனை ஒரு திறமைமிக்க தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராக பார்க்கும்போது பிரமிப்பாக இருப்பதாக ஸ்ருதிஹாசன் பெருமிதம். கமல்ஹாசனுடன் இணைந்து ஸ்ருதிஹாசன் முதன்முறையாக நடித்துள்ள பல்ராம் நாயுடு படம் விரைவில் வெளியீடு. சதுரங்க வேட்டை இயக்குனர் வினோத் இயக்கும் புதிய படத்தில் கார்த்திக் நடிக்க உள்ளதாக தகவல். ஜனவரி முதல் படப்பிடிப்பை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் பேச்சு. கார்த்திக்கு ஜோடியாக நடிக்க ராகுல் பிரீத் சிங்கிடம் பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல். மூத்த இயக்குனர் செல்வா இயக்கும் படத்தில் அரவிந்த் சுவாமி போலீஸ் அதிகாரியாக நடிக்க உள்ளதாக தகவல். ஏற்கனவே புதையல் படத்தில் செல்வா இயக்கத்தில் நடித்துள்ளார் அரவிந்த் சுவாமி. செல்வா அரவிந்த் சுவாமி இணையும் புதிய படத்தின் படப்பிடிப்பு இந்த மாத இறுதியில் தொடங்குவதாக தகவல். பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானின் மகள் சாரா அலிகான் நடிப்புலகிற்கு அறிமுகமாவதாக தகவல். முதல் படத்தில் ஹிருத்திக் ரோஷனுக்கு கதாநாயகியாக நடிக்க உள்ளதாகவும் பாலிவுட் வட்டாரத்தில் பேச்சு. அக்னிபாத் ரீமேக்கில் ஹிருத்திக் ரோஷனும் சாரா அலிகானும் நடிக்க உள்ளதாகவும் தகவல். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழ்.